ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலோஸ் ஆர்டிஸ்ட்ரி. மாடியில் இருக்கிற பால்கனியில் ஒரு சின்ன சைஸ் கார்டன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பூச்செடிகளை தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரே சைஸில் தேவைப்படுற அளவுக்கு கம்பி எடுத்து அதை கொக்கி மாதிரி நீங்கள் வளைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொக்கிகளை யூஸ் பண்ணி தான் நம்ம பூச்செடிகளெல்லாம் தொங்க விட போகிறோம். ஒரு பெரிய சைஸில் கயிறு எடுத்து அதை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஷேப்பில் அந்த கயிறை தரையில் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஷேப் இல்லைன்னா எக்ஸ் ஷேப் தெரியும். அந்த ஷேப் மேலே உங்களோட பூத்தொட்டி எடுத்து வைங்க. இந்த பூத்தொட்டிக்கு பக்கத்தில் சின்ன சைஸ் கயிறும் அதை சுற்றிலையும் பெரிய சைஸ் கயிறும் உங்களுக்கு தெரியும். இந்த பெரிய சைஸ் கயிறு எடுத்து சின்ன சைஸ் கயிறுக்குள்ளே விட்டுடுங்க. இப்போது இந்த பெரிய சைஸ் கயிறை இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம கொண்டு போய் வைக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இதோட சைட்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு சைட்லேயுமே சின்ன சைஸ் கயிறுக்குள்ளே இந்த பெரிய சைஸ் கயிறை வந்து விட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தான் கயிறை யூஸ் பண்ணி நம்ம ஹேங்கிங் பிளான்டர்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ நம்மளோட ஹேங்கிங் பிளான்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா தொங்க விடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி செவத்தோட ஒட்ட வச்சு நம்ம தொங்க வைக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் நமக்கு மிச்சமாகும். கயிறு வச்சு ஹேங்கிங் பிளான்டர் செய்யறது உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல ரெண்டு சைடுமே ஹோல்ஸ் போட்டு கம்பி கனெக்ட் பண்ணி நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஹேங்கிங் பிளான்டர்ஸையும் தொங்க விட்டாச்சு. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம மற்ற பிளான்டர்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். இப்போ இந்த சின்ன ஸ்பேஸ்லேயே மேலேயும் தொங்க வச்சு கீழேயும் லைனாக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஸ்பேஸை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நிறைய பூச்செடிகளை நம்ம அந்த இடத்துல வச்சுருக்கோம். இதோட சைடில் இருக்கிற திண்டில் சின்ன சைஸில் இருக்கிற பூச்செடிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ஸ்பேஸ்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இதை விட சின்ன சைஸில் தான் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நம்ம சின்ன சின்ன சைஸில் இருக்கிற பிளான்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல அரேஞ்ச் பண்ணின ஹேங்கிங் பிளான்டர்ஸ்க்கு மேலேயே ஒரு டயர் பிளான்டரையும் தொங்க விட்டுருக்கேன். தேவைப்படுற அளவுக்கு கொக்கியை மாட்டி அங்கேயும் ஹேங்கிங் பிளான்டர்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுக்கலாம். ஒரு சைடில் நம்ம சின்ன பிளான்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பின்னாடி அதோட மறு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் அதிகமாக பூச்செடியும் ஒரு பப்பாளியும் ஒரு சீத்தாப்பழ மரம் மட்டும் வச்சுருக்கேன். இனி வரப்போற பூச்செடிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்த இடத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்லோப்ல தான் வைக்க போறோம். பலமா காத்தடிக்கும் போதோ இல்ல மழை பெய்யும் போதோ இந்த பூச்செடிகள்லாம் சரிஞ்சு கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இரும்பு தூண்ல இருந்து இன்னொரு இரும்பு தூண் வரைக்கும் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி நான் கட்டிட்டு இருக்கேன். பூச்செடிகள் எல்லாம் தாங்குற மாதிரி நல்ல தடியான கயிறு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் கயிறு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கயிறு இல்லாத பட்சத்துல நான் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்றேன். இப்போ ஒவ்வொரு பூச்செடியை நம்ம அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணலாம். இங்கிருந்து வழிஞ்சு போற தண்ணி கீழே நேரா கார்டன்ல போய் விழுகிற மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கார்டன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுல தக்காளி செடி, அவரைக்காய் செடி, கூடவே ஒரு சில ரோஸ் செடியும் இருக்கும். இப்ப தக்காளி செடி பாத்தீங்கன்னா காய் விடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான ஊட்டச்சத்து எல்லாமே இந்த பாட்டில்ல தான் இருக்கு. தினசரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி வேஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ள அம்மா போட்டு வச்சிருவாங்க. போட்டு வச்சு இதுக்கு மேலே ஈ மொக்காம இருக்கிறதுக்காக மண்ணையும் தூவி விட்டுருவாங்க. அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துமே இந்த மண்ணுக்கு போய் சேர்ந்துடும். மாதுளம்பழ செடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பூ விட்டுருக்க ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்திலேயே கருவேப்பிலை செடியும் இருக்கு. இப்போதான் அது கொஞ்சம் கொஞ்சமா தலையறுக்க ஆரம்பிக்குது.
கிரீன் கலர்ல இருக்கிற எல்லா தொட்டிகள்லையுமே காய்கறி விதை போட்டிருக்கு. இப்பதான் அது மெல்லமா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி இங்க இருக்கிற கிரீன் தொட்டிகளை மட்டும் மாடியில் அரேஞ்ச் பண்ண போறோம். அதனால இதுகளை மட்டும் டெம்பரரியா இங்க வச்சிருக்கோம். இருக்கிற எல்லா செடிகளையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலா இந்த மாடி தோட்டத்தை பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்குங்க. ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே தொங்குற மாதிரி இன்னும் 2 டயர் பிளான்டரையும் மாட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கார்டனிங் அரேஞ்ச்மெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா உங்க சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலு ஆர்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.